நாட் ஓன்லி த டெஸ்டினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் த ரூட் த்ரூ விச் ஐ ரீச் த டெஸ்டினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எதன் வழியாக நான் அதை நுழைகிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை வெற்றிகள் எல்லாம் வெற்றிகள் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தவர்களாக இருந்தாலும் வெற்றி அடைந்தவர்களாக இருக்கிறார். வெற்றி முக்கியம் அல்ல, யெகோவா நிசியே முக்கியம். ஆமென். அவரே வெற்றியை தருகிறவர். ஆமென். ஆசீர்வாதத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் எவ்வளவு நல்ல தேவன் அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கூட்டம் தேவனை பார்த்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் ஆசீர்வாதத்தை பார்த்து உள்ள வரும். அந்த கூட்டம் தான் ஜெயிக்கிறதுக்காக என்ன விதமான தப்பிதங்களையும் செய்வதற்கு துணிகிற கூட்டம். அவனுக்கு தேவை வெற்றி மட்டும்தான். ஆனால் நமக்கு தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவை வெற்றி அல்ல, தேவன். ஆமென். தேவனை மிஸ் பண்ணி நான் வெற்றியை கிஸ் பண்றதுக்கு தேவனை கிஸ் பண்ணி நான் வெற்றியை மிஸ் பண்றேன்டா என்று சொல்லுகிறோம். திருச்சியில் நாங்கள் மீட்டிங் நடக்கும்போது பைக்கில் தான் போய் நடத்துவோம். நான் அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்கு அடுத்து வரேன், மறந்துட்டேன், ஞாபகப்படுத்து. திருச்சிக்கு நாங்கள் போவோம். போய் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லா காணிக்க எடுத்து அடுத்து மைக் செட்டுக்காரன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு அமௌண்ட் மீதி இருக்கும், பெட்ரோலை போட்டு அட்லீஸ்ட் வீட்டுக்கு வரைக்கும் பணம் இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா திரும்ப வரைக்கும் பெட்ரோலுக்கே பணம் இருக்காது. இனி எப்படி மதுரைக்கு வர்றதுன்னு தெரில. ஆனால் அங்கே ஒரு ஆஃபீஸ் வேறு எங்களுக்கு இருக்குது. அப்படியே மெதுவாக ஆஃபீஸ் வரைக்கும் வந்துவிட்டோம். ஏன்னா லோக்கலில் போகிறதுக்கு இருக்குது 120 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் இல்லை. அப்போ ஹீரோ இது வாட் இஸ் தட் விக்டர் வச்சுருப்பேன். ஏன்னா வண்டி விக்டராக இருக்குது, நம்ம லைஃப் விக்டரா அப்படின்ற சரி எப்போ விக்டர் தான் கொண்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நீட்டாக கதவை சாத்திட்டு திருச்சியில் நமக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் சந்திச்சாச்சு. மீட்டிங்கில் எல்லோரும் கொடுத்தாச்சு. இனிமேல் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்தோடனே படுத்துறேன். நான் என் நண்பர் ஒரு தம்பி ஒருத்தர் அப்போ என் கூட இருப்பான். என்னண்ணே என்னடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, என்னே வந்துட்டோம், நம்ம தேவை யாருக்கும் தெரியாது. சொன்ன மாதிரி தெரிவின்னு சொன்ன மாதிரி எலியா போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. எலியாவோட அட்ரஸ் யாருக்குமே தெரியாது. அட்ரஸ் தெரிஞ்சால் கூட ஊழியக்காரனுக்கு 2-4 வாழைப்பழம் 2 பழம் மாம்பழத்தை வாங்கி கொடுக்கலாம். ஊழியக்காரன் அட்ரஸ் யாருக்குமே தெரியாது. கேரி தட்டங்களில் போய் ஒளிஞ்சுக்கான்றார். ஒளிஞ்சுக்கிட்ட எவன் காணி கொண்டு வர, எவன் சாப்பாடு கொண்டு வருவான். ஆண்டவரே அட்ரஸ் யாருக்குமே தெரியாதேண்ணா. அவர் சொன்னார், எவனுக்கு தெரியாதா, உன் அட்ரஸ் எனக்கு தெரியுண்டாங்க. நாங்கள் பாட்டு உள்ளே உட்காந்துருக்கிறோம், 1 hour கூட இருக்காது. கதவை தட்டுறாய் சார், திரும்ப திறந்தா ஏற்கனவே மீட்டிங் வந்த சேச்சி தான். அப்போ சேச்சி பாவம் பயந்து வரான். என்ன சேச்சி அந்த மீட்டிங் வந்துட்டீங்களே அப்படின்னு. வந்துட்டேன், வீட்டுக்கு போனேன். கர்த்தர் என்கிட்ட பேசினார், நீ போய் தம்பிக்கு இந்த அமௌண்ட்டை கொடு. அவன் கொடுத்தான். எடுத்து பார்க்குறேன், ஒரு 500 ரூபா இருக்குது. என்ன சேச்சின்றேன், இதை பெட்ரோலுக்குன்னு சொன்னார் கர்த்தர். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஸோ நம்ம லவ் அப்படியே ஃபோக்கஸிங் அவர் மேலே வருது. அப்போ இந்த ரெக்கார்டிங் தேட்டர் மேட்டரில் ரூபாயே கிடைக்கல. ரூபா கிடைச்சா நம்ம ரெக்கார்டிங் தேட்டர் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. அப்போ எனக்கு ஃபோன் வருது, பிரதர் எப்படி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா இப்போ சமீபத்தில் அப்படின்னு. என்னை பொறுத்தவரை ஏதாவது தேவை இருக்கிறதா என்கிற கேள்வியே தவறானது. ஏனென்றால் ஊழியக்காரன் வாயை திறந்து தேவையை பேசிட்டான்னா எய்த்தாப்பில் இருக்கிற ஆளால் அதை ஃபீட் பண்ண முடியாது. 2 தான் சொல்லுவேன். சில நேரம் திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் லோன் வேணுமா லோன் வேணுமான்னு நான் அவசரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, லோன் வேணுமா சார்? ஆமாம்மா ஒரு 250 கோடி வேணும், கிடைக்குமான்னு. அதோடு வச்சிருச்சு. நீ எல்லாம் எனக்கு லோன் தர முடியாது. ஆமாம், நீ எனக்கு லோன் தர முடியாது. ஏன்னா என் ப்ராஜெக்ட்டு
பெருசு. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா என்று கேட்பதற்கு அந்த கேள்வியை விட இப்போ நான் சொன்னேன்னா நீ மயக்கப்பட்டு விழுந்துருவேன். அதனால உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை பணிவோடு செய்து கொள். ஏன்ட்ட அது மட்டும் இல்லை, ரெண்டாவது அந்த நேரத்தில் ஏதாவது தேவைகள் இருக்கான்னு சொன்னால் எனக்கு இமீடியட்டாக அப்படியே என்ன வருது, ரெக்கார்டிங் தட்டு ஞாபகத்துக்கு வருது, இங்கே வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லா செஞ்சுருக்கிறாரு. இல்லை பிரதர், ஏதாவது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கா, அப்போ ஏதாவது ப்ராஜெக்ட்னு கேட்கல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கான்னு. அப்போ எனக்குள்ள மனசு சொல்லுவோமா, என்னை பொறுத்தவரை அப்படி சொல்லுவது விசுவாசத்தின் என்னது விசுவாசம் மறுதளிப்புன்னு நினைப்பேன். சொல்லாட்டினா ரெக்கார்டிங் கேட்டு போயிடும், சொன்னால் விசுவாசம் போயிடும். ரெக்கார்டிங் தட்டா விசுவாசமா, ரெக்கார்டிங் தட்டா விசுவாசம். நான் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். ஓகே பா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எப்படி இருக்கீங்க, வேறு மேட்டர் பேசிட்டு வச்சாச்சு. எப்படியாவது ஒரு வகையில் சந்திக்க மாட்டாரா கர்த்தர் அப்படின்னு இருந்தேன். அந்த ஆள் சந்திக்கவே இல்லை. ரெக்கார்டிங் தட்டு கனவு அப்படி என்ன ஆகி போச்சு, ஒரு 10 நாள் 15 நாள் அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் அப்படியே பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆவியானவர் சொன்னார், ரெக்கார்டிங் தட்டு போச்சுரா, அதை நீ காத்துக்கல, ஆனால் விசுவாசத்தை நீ காத்துக்கிட்டனாரு. அப்போதான் எனக்கு வசனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு. வாழ்க்கையில் எதையோ காத்துக்கொள்வதற்காக நாம் விசுவாசத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக நீங்கள் எதை வேணாலும் இழக்கலாம். அந்த இழப்புகளின் மீது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் மகனே. இன்னைக்கு 1க்கு 3 தேட்டர் இருக்கு. ஆமாம் 3 பாயிண்ட் நான் அங்கே ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன், 4வது பாயிண்ட்டை இங்கே பண்ணுறேன். இங்கே முடிச்சோன்னே இங்கே பண்ணிக்குவேன். ஆமாம், அங்கே ஆஃபீஸில் வேலை பார்த்து வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் பண்ணுவேன். ரெண்டுமே எல்லாம் வீட்டுக்கு போகிறவரில் அங்கனுக்குள்ளே ஒன்று அங்கேயும் பண்ணிடுவேன். தனியாக கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்டுடியோ, ஒரு 20 பேர் உட்காந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டுடியோ, 60 பேர் 70 பேர் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், அதுக்கு தனி ஸ்டுடியோ. ஆமாம், நீ ஒன்றை விட்டினா அது 100ஆ திரும்பி வரும். ஆமாம் ஆமாம். நண்புக்குரியவர்களே, வெறும் 1 லட்ச ரூபா அதுக்கு நம்ம மறுதளிச்சிருக்கலாம். மறுதளிக்கலையே, நீங்கள் மறுதளிக்கிறது விசுவாசத்தை விட்டாலே மறுதளிப்பு தானே அது. அப்போ ஆனால் அதை நின்றுட்டீங்கன்னா அது ஒருவேளை ஜெயிச்சிட்டிங்கன்னா அது கையில் இருந்திருக்கும், ஆனால் இது இருந்திருக்கா. எத்தனை பேர் காசுக்காக உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இங்கே அவன் சொல்கிறான், உலகத்தை வாங்கிக்காங்க, நீங்கள் சுற்றி போய் ஏன் கழுத்தை சுற்றி வந்து மூக்க தொடுறீங்க, இப்படியே தொட்டுருவோன்றான். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த காதை ஒன்றா போய் அரை கிளாஸ் சேர்றதுக்கு இப்போ என்ன ஃபோன் நம்பர், வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், நம்பர், வாங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் வந்து. ஆனால் நம்ம ஸ்கூலில் சேர்ந்த ஸ்கூலில் என்ன செய்வாங்க, இப்படி காதை தொடுன்னு வாங்க, காதை தொட்டுட்டா அவன் செலக்டடு. ஆனால் அந்த ஸ்கூலில் படித்தவங்க எங்கே இருக்கான்னு தெரில, நம்ம ஸ்கூலில் படித்து சரி. என் அன்புக்குரியவர்களே, இங்கே பிசாசு சொல்கிறான். இப்போ நான் மேட்ருக்கு கொஞ்ச நேரம் சாலிடாக மேட்டரில் நிற்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப சீரியஸான மேட்ரு, இதை விளையாட்டு பக்கம் விட்டுற முடியாது, ரொம்ப முக்கியமானது. பிசாசு உனக்கு ஆசீர்வாதம் தானே முக்கியம்னு பேசுகிறான், ஆனால் தேவன் அது வருகிற வழிதாண்டா முக்கியன்றார். வெற்றிகள் எல்லாம் வெற்றிகள் அல்ல, ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம் அல்ல, பணம் எல்லாம் பணம் அல்ல. அது தேவன் கொடுத்தால் ஒழிய, தேவன் சொன்னது போல வந்தால் ஒழிய, அது பணம் அல்ல, அது ஒரு சாபம், அது ஒரு சாபம், அது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. அப்ப நான் என்ன இந்த வசனத்துல கத்துக்கிறேன்னா, இது எல்லாத்தையும் உனக்கு நான் தர்றேன், நீ சிலுவைக்கு மட்டும் போகாத அப்படின்றான். அப்ப devil is ready to give anything. ஆனா நீ அவன் ஸ்டைல்ல செய்யணும். அப்ப நீங்க ஜெயிச்சுட்டே வந்தாலும் அதுக்கு பேர் தோல்விதான், அதுக்கு பேரு தோல்விதான். நீங்க விசுவாசத்தை மறுதலிச்சு, விசுவாச மறுதலிப்புனா என்ன, தேவன் ஒன்றை தருவார் என்று நம்பாமல் உங்கள் சுய புத்தியை சார்ந்து கொண்டு குறுக்கு வழியிலும் தவறான வழிகளிலும் எப்பேதாவது ஒரு வழிகளிலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அல்ல விசுவாசத்துக்கு எதிரான வழியிலே ஒரு முயற்சி எடுத்து அதில் வெற்றியே பெற்றாலும் நீங்கள் மலத்தை அள்ளி கொண்டு வந்திருக்கிறீர்கள், வெற்றியை அல்ல. ஆனால் தேவன் சொல்லி நீங்க 10 ரூபா சம்பாதிச்சாலும்
நீங்கள் இப்ப வெற்றி பெற்றவர்களாக நிற்கிறீர்கள். It's not the matter whether you succeed or not. It's the matter whether you fulfill God's will or not. தேவனுடைய திட்டத்தையும் தேவன் சொன்ன வாழ்க்கை முறையிலும் நான் வாழ்ந்திருக்கிறேனா என்பது மட்டும்தான். அதை தாண்டி நான் ஜெயிப்பதும் ஒன்றுதான். அது எதுக்கு? தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை நிறைய எதுக்கு? இட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஏசுநாதர் சொன்னார், இங்கப்பா, நான் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு வந்ததே உலகத்துக்காக அல்ல, எங்கள் அப்பாவோட சித்தத்துக்காக. நான் அந்த பூமியில் பணக்காரனாக நினச்சேன்னா அது என்னை பார்க்குறவன் நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் சாட்சியாக இருக்கணுன்றக்காக. இதை பிழைப்புக்கு வழி இல்லாமல் நாங்கள் பணக்காரராக விரும்பவில்லை. சொல்லுங்க ஒருத்தர் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நாங்கள் சாட்சிகளாய் வாழ்வதற்காய் பணக்காரராக இருக்க விரும்புகிறவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். ராஜ்யத்தின் மேன்மைக்காக நாங்கள் பணக்காரர்களாக விரும்புகிறவர்கள். எப்படி ஆகிலும் பணத்தை சம்பாதிப்பதில் எங்கள் நோக்கம், எப்படித்தான் வாழ வேண்டும் என்பது நோக்கம். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவரே ஆராதனை செய்வார். அவன் சொல்றான், எனக்கு இஷ்டமானவனுக்கு தருகிறேன். நான் அதான் சொல்றேன், கிறிஸ்தவ மக்கள்ல ரொம்ப டேலண்டட் சிலர் ரொம்ப டேலண்டட் பீப்புளாக இருப்பாங்க, ஆனால் they will not succeed. ஏன்னா அவர்கள் தங்களுடைய திறமையின் அடிப்படையிலே, அதாவது இந்த பைபிள் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கை கன்சிடர் பண்ணாமல் எப்படியாச்சும் ஜெயிக்கணும். ஒரே ஒரு தடவை அவன் பேர் பென் ஜான்சனா, ஐ டோன்ட் நோ ஹூஸ் இஸ் நேம், ஒரு காலத்தில் ஒலிம்பிக்கில் ஓடும்போது எத்தனையோ செகண்டில் ஜல்லுன்னு கிராஸ் பண்ண. அப்போ ஒருத்தன் உசைன் அவன் ட்ராக்கை மிஸ் பண்ணான் பார்த்தீங்களா, லாஸ்ட் செகண்ட். வாட்ஸ் இஸ் நேம்? அவன் ஒலிம்பிக்லங்க, அவன் தாங்க தங்கம் வெல்ல வேண்டியவன். அந்த லாஸ்ட் செகண்டில் ஓடி வந்தவன் அவன் தான் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணான், ஆனால் அவனுக்கு தரல. ஏன்னா ட்ராக்கு மாறிட்டான், ஒரு ஸ்டெப்பு வெளிங்கிட்டு வந்துட்டான். அப்போ எவன் ரிப்பனை போய் அத்துட்டு போகிறான்றது முக்கியம் இல்லை, பின்னாடி ஒருத்தன் ரெண்டாவது ஆளாக வந்தான், அவனுக்கு கோல்டு கொடுத்துட்டான். ஏன்னா அவன் ட்ராக்கில் வந்தான். கையத்தட்டு. இந்த ட்ராக்கு மாறுறவனுக்கு எதனால் மாறுறான்னு தெரியுமா? இவனை ஜெயிக்கணும், அவன் முன்னாடி எப்படி ஆகணும், என்ன இப்படி சொல்லிட்டு நான் பணக்காரன், இப்படி மற்றவன் அடிப்படையிலே மனதில் வைத்து ஓடும்போது நாம் தடம் மாற வாய்ப்புகள் உண்டு. சீக்கிரமாக முன்னாடி நம்மளை நிரூபித்து காட்டணும். நீ என்னத்தை நிரூபித்து காட்ட? நான் ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வந்துட்டேன். செங்கடலே ரெண்டா பிளந்தவனே போட்டு பார்த்துருக்காங்க. டெட் பாடியை 4 நாள் கழிச்சு எழுப்பியிருக்கார் இயேசுநாதர். அவரை பார்த்தே ஹிஸ்ட்ரியில் அதாவது அதாவது சரித்திர குறிப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 குற்றச்சாட்டுகள் இயேசுநாதர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று, அவர் மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஏன் அதிகமாய் தங்கினார் என்கிற கேள்வி அங்கு சொல்லப்பட்டிருக்கு, கேட்கப்பட்டிருக்கு. ஏஸ் நம்மளாம் எங்கே போக சார்? அந்த கொல்கத்தா டு அந்த ஒரு 10 வால்யூமா 5 வால்யூமா பேசியிருப்பார். அவர் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் பேசியிருப்பார். அதில் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஒன்று, பைபிள் அதெல்லாம் சொல்லலை. ஏரோது அவரை கூப்பிட்டு பேசுகிறான்ல, அந்த நேரத்தில் இயேசுக்கு முன்பாக எவ்வளவு சோதனைகளை அவன் கட்டவிழ்த்து களியாட்டங்களை காட்டினான் என்பதெல்லாம் அதில் பேசுகிறார். ஜோசிஃபஸோட இது நிறைய விஷயங்கள் எடுத்து கோட் பண்ணுறார். இப்போ அவ்வளோ பெரிய ஆலையை பேசுனா, நீங்கள் மற்றவங்ககிட்ட ஜெயிச்சு என்னத்தை உங்களை ஏற்றுக்க போகிறான்? இவன் ஏற்றுக்கவே மாட்டான் சார். இவனுக்காக நீங்கள் தேவனை என்ன செஞ்சிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே நான் ஜெயிக்க வேண்டும் என்பதல்ல, இந்த உலகத்திலே நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்பதல்ல. யோவானை குறித்து அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, அவன் தேவனுடைய பார்வையில் பெரியவனாக இருந்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ, கையை தட்டி. அவன் என்ன சொல்றான்? அப்ப தேவ பிள்ளைகள் இந்த ட்ராக் மாறும்போது தேவன் அவங்க ஆசீர்வாதத்தை பிளாக் பண்றாரு. நான் நிறைய பார்க்குறேன், லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்குறேன். ஏன் ஆண்டவரே, சில நேரம் நானே போராடி இருக்கிறேன், ப்ரேயர்ல நானே போராடுறேன். ஆனா ஏன்னா அங்க பிளாக் பண்ணது வேற யாரும் இல்லை, தலைவர் தான் பிளாக் பண்ணியிருக்கிறார். ஏன்னா
இன்னைக்கு நான் விட்டுட்டேன்னா நாளைக்கு இதே விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சு நிறையா செஞ்சுருவான்டா. ஓ, இதில் தானே பிக்கப் கிடைக்குது, இதில் தானே பிக்கப் ஆகிறோம், அப்போ இப்படி செய்வது தவறு இல்லை போல அப்படின்னு தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால் நான் அவனை நேசிக்கிறேன், அதனால் கட்டையை போடுறேன். ஸோ நிறையா பேர், அதாவது தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் பல நேரங்களில் பல முயற்சிகளை பிளாக் வைக்கிறார் சார். அதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸலண்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் மைண்ட் இருக்கும் சார். அவுட்ஸ்டாண்டிங் மைண்ட், ஆனால் வாழ்க்கையில் மேலேயே வர முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு உண்மை இல்லாத தன்மை கை வைக்கிற அத்தனை இடத்துலையும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை உண்மை இல்லாததற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள். அவன் நல்லவனா, அதனால் உண்மை இல்லாமல் இருக்கேன், இவன் நல்லவனா, அதான் உண்மை இல்லாமல் இருக்கிறேன். நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ வந்து உண்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க முடியாது. வெளியில் இருக்கிற உண்மை இல்லவனாக இருக்கிறான், அவன் பிசாசோட பிள்ளை. பைபிள் தெளிவாக சொல்லுது, எனக்கு இஷ்டமானவனுக்கு அவனும் வந்து சில கேட்டகரி வச்சிருக்கிறான். வாங்க வாருங்கள் மானிடர் எல்லாம் கொடுக்க மாட்டான். என்ன தம்பி, நீ என்ன ஆவியில் நினைச்சிட்ட, வாங்க என்கிட்ட வந்தவனுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டான். அவன் பார்ப்பான் எவன்லாம் அநியாயத்துக்கு அவிசுவாசியாக இருக்கிறான், எவன்லாம் வாயை திறந்தா வெறும் பொய்யா ஊதுறான், பொய்யை பேசக்கூடாது, பேசுகிறவனுக்குலாம் தரமாட்டான். அவனுக்கு சில கேட்டகரி இருக்குது. இங்கே எப்படி உண்மையாக இருக்கிறவனுக்கு இவர் தராரோ அங்கே அவன் அவனுக்கு இஷ்டமானவனுக்கு தான் தருவான். அதாவது இந்த எக்ஸிபிஷன் போனீங்கன்னா இந்த அந்த என்னது நீர்க்குமிழி, அந்த இது பபுள்ஸ் ஊதுவாங்க பாருங்க, அப்படின்னு புது 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 புதுன்னு போகும் பாருங்க. பைபிள் சொல்லுது, நம்மளாம் பொய் பேச மாட்டோம், ஒருவேளை பேசுவோம், ஆனால் அவன் என்ன செய்வானா பொய்களை ஊதுகிறான். சார் என்னாச்சு சார் அப்படின்னு சொன்னால் போதும், புது 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 ஒரு 20 பொய் ஊதுவான். அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு புது 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 புது. இது எந்த பொய்யத்தான் நீங்கள் நிரூபிக்கிறது, அடிச்சு தட்டிக்கிட்டே இருப்பான் சார். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா நடுத்தரில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே அது ஆக்டிவேட் ஆகாது, அங்க இது ஆக்டிவேட் ஆகாது. அல்லேலூயா. இயேசுநாதர் பிள்ளையா இருந்துட்டு நீங்க வந்து உண்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வராது, ஆக்டிவேட் ஆகாது. ஏதோ கர்த்தர் கிருபையில் உங்களை அதாவது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையின் மத்தியில் ஒன்று செஞ்சிட்டீங்க, கர்த்தர் உங்களை மன்னிக்கிறவர், உங்கள் தேவையில சந்திக்கிறவர். ஆனால் இதை வச்சு நான் மிகப்பெரிய ஆளாக மாறுவேன் நீ நினைக்கும் போது நடக்காது. ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாரும் அவர் இரக்கத்தில் ஆசீர்வாதத்தை பெறலாம். இப்போ நான் பேசுறது பரிபூர்ணமான ஆசீர்வாதம், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல், அவுட்ஸ்டாண்டிங் சூப்பர் நேச்சுரல் மணி, அதெல்லாம் நடக்கணும்னா உண்மையுள்ளவனுக்கு தான் தேவன் அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயத்தை பேசுறாரு. நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கிறோம். என்னைக்கோ ஒரு மெசேஜை கேட்டு ஐஸ்வர்யத்தை பேசுறான்னு சொல்ல முடியாது. உண்மையுள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுகிறான். ஆசீர்வாதங்கள் எல்லோரும் கொடுக்கிறார் தேவன், நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஊற்றுகிறார். ஆனால் பரிபூர்ண ஆசீர்வாதம் அவுட்ஸ்டாண்டிங் சார், அந்த விஷயத்தில் அவர் தான் சார், அதில் அவர் அடிச்சுக்க முடியாது சார். அப்படி இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகணும் நீ விரும்பினா, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தரணும் நீ விரும்பினா, நீ உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை சுற்றி இருக்கிற யார் வேணாலும் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன், அவனை தான் அவுட்ஸ்டாண்டிங் கூட்டு போறாரு. மற்றவனுக்கெல்லாம் அது வேகமாக வரும், வேகமாக போயிடும். என்ன ஸ்பீடில் வருதோ என்ன ஸ்பீடில் போகும். ஆனால் லைஃப் மட்டும் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஏதோ கிருபையில் இருக்கும் சார், உண்மையில் அது கிருபை தான். இங்கே இது ஆக்டிவேட் ஆகாது. அங்கே போனால் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா அது அவன் ராஜ்யம். அதைத்தான் எல்லாம் சொன்னால், உண்மையாக இருந்தால் என்ன சார் பிழைக்க முடியும்? அவன் இப்போ எந்த ராஜ்யத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான்? அவன் ராஜ்யத்தை பேசுகிறான். அதனால நாங்களாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். நான் இங்கே சொல்கிறேன் சார், பொய்யா இருந்தால் இவர்கிட்ட பிழைக்க முடியாது சார். ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இவர்கிட்ட நிறையா வாங்கணும்னா உண்மையாக இருந்தால் வலுவாக நம்மளை ஆசிரியப்பார் சார், வலுவாக ஆசிரியப்பார். இவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், உண்மையாக மட்டும் இருந்துருங்களேன். இந்த காசை எடுத்த பாருங்க, எனக்குலாம் இன்றைக்கி வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து இமீடியட்டாக தேவை. அன்றைக்கி எடுக்க பார்க்குறேன், ஏசிக்கு கொடுத்த பணம் கொடுத்தது பார்க்குறேன், அது ஏசிக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. நான் அதை கொண்டு வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட முடியாது. எனக்கு இன்றைக்கி ஒரு சிஸ்டம் தேவை, 1.5 லட்ச ரூபா தேவை. நான் அதை அப்படியே க்ளீனாக மூடி ஏசிக்குன்னு வந்தது ஏசிக்கு தான். யாரும் என்ன பார்க்கல, யாரும் பார்க்கல. இந்த காசை வந்து நான் என் சிஸ்டத்துக்கு போட்டுறேன், அதுக்கப்புறம் இன்னொரு காசு வாங்கினேன் ஏசி. அது எதற்கு கொடுக்கப்பட்டதோ
அவர்கள் எதை நம்பி எனக்கு கொடுத்தார்களோ நான் அதற்காகத்தான் அதை செலவழிக்க வேண்டும். அதை வேறு ஒரு காரணத்திற்காக ஊழியத்திற்கே செலவழித்தாலும் நான் அவர்களுக்கு உண்மை இல்லாதவனாய் மாறுகிறேன். தேவன் அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க. இந்த 1000 ரூபா கொடுக்கும்போது இதுக்கு தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லாமல் கொடுக்குறீங்க. அதை நான் சிஸ்டத்துக்கு போடலாம். ஏன்னா எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. சரியா? ஏன்னா இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன். ஊழியத்தில் எதுக்கு வேணாலும் செலவழிக்கலாம். ஆனால் இதுக்குத்தான் அப்படின்னு சொன்னதை வேறு எதுக்கு செலவழிக்கக்கூடாது. அப்போ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன். அவர்கிட்ட கோடியை கூட உங்களுக்கு கொட்ட ரெடியாக இருக்கார். ஆனால் உண்மையாக இருப்பீங்கன்னா அவர் அதை செய்வார். இங்கே உண்மையாக இல்லாதவனுக்கு ஆப்ரேட் ஆகாது. தள்ள இளநாள் தண்ணி குடிச்சாலும் ஆகாது. அங்கே போனால் நீ உண்மையாக இருந்து ஆக்டிவேட் ஆகாது. ஏதோ ஒன்று பொய் சொன்னாலும் நான் தூக்க மாட்டான். வலுவாக பொய் சொல்லணும். அவனுக்கு உண்மை இல்லைன்னா இருக்கணும். அதனால அவன் சொல்கிறான், எனக்கு பிடிச்ச என் கூட இருக்க எல்லாருக்கெல்லாம் தரமாட்டேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு தருவேன். எந்த பைபிளில் நல்லா போய் பேசுது, எந்த பைபிளில் நல்லா வந்து எல்லாரையும் ஏமாத்துது அப்படின்னு பார்த்து அவன் செய்கிறான். ஏசாயால கர்த்தர் சொல்கிறார், எனக்கு இஷ்டமானவங்க தருகிறேன். ரெண்டுமே வேற கிங்டம். அந்த டவரில் இந்த செல்ஃபோன் எடுக்காது, இந்த டவரில் அந்த செல்ஃபோன் கையை தட்டின்னு ஒன்று செல்ஃபோனை மாற்றிடு, இல்லை டவர் மாதிரி நின்றுக்க. நீ அந்த டவரே தான் நோங்குற, அப்போ பேசாமல் நீ அந்த டவருக்கு போயிரு. அவன் செல்ஃபோனை வச்சுட்டு இங்கே நீ அமுக்குனா வராது, பேசாமல் அந்த டவருக்கு போயிரு. இல்லைனா செல்ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த டவருக்கான செல்ஃபோனை வாங்கிடு. அல்லையா சொல்லுங்க. அப்போ வெற்றி முக்கியம் அல்ல, யெகோவா நிசியே முக்கியம். ஆமென். அவரே வெற்றியை தருகிறவர். ஆமென். ஸோ இயேசு சொன்னார், நீ சொல்கிற ஸ்டைலில் நான் உலகத்தை வாங்க மாட்டேன், அதிகாரத்தை தரேன்டான். நான் என்னைக்கு உன் ஸ்டைலில் இது எல்லாத்தையும் வாங்கினோ அன்னைக்கு உனக்கு நான் அடிமையாயிடுறேன். ஏன்னா உன் ஸ்டைலில் வாங்குறேன். நான் ஒரே ஒருத்தருக்கு தான் அடிமை, என் பிதாவுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன். ஆதலால் நான் அவருடைய ஸ்டைலில் அந்த உலகத்துக்கு சிலுவைக்கு போனார், கஷ்டப்பட்டார், நஷ்டப்பட்டார், ஆயிட்டு போகுதுப்பா. அதுக்காண்டி அவன் தரான்ட்டு குறுக்கு வழியில் கை வைக்க முடியுமா என்கிற மனநிலையில் இருக்கிறவர்களே வெற்றி பெறுகிறார்கள். பிசாசு பாருங்களேன், இவர் உலகத்தை பிடிக்க வந்தப்போ நான் விட மாட்டேன், உங்களை உலகத்தை பிடிக்க விட மாட்டேன், அப்படி கை நீட்டில் பாருங்க. அவன் தந்திரத்தை பேசிகிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்கிறான், இப்படி கை நீட்டில் இப்படி வாங்க சார்றான், கமான் ஐ வெல்கம் யூன்றான். எப்படி பேசுகிறான் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச பிசாசுலாம் தடுக்கிறான்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவன் நம்மளோட அட்வான்ஸாக வாங்க சார்றான். எதுக்கு அப்படி சுற்றி போறீங்க, இப்படி குறுக்க போயிருக்குன்றான். நீங்கள் உங்களுக்கு உள்ளே போகிறது தான் முக்கியம்னா குறுக்க போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஆனால் டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை, போகிற பாதை முக்கியம் சார். கூட 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கரெக்டாக போக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்கிறதே 60 வருஷம், அதில் 10 வருஷம் போனாலும் பரவாயில்லான்னு பேசுகிறானே, இவனே ஒரு 120 வருஷம் வாழ வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறது. வாழ்ந்துட்டு போட்டு 200 வருஷம் வாழ்ந்துட்டு போட்டுங்க, 10 வருஷம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டான்ல, கூட ஒரு சைவரை சேர்த்து நான் வாழட்டுமையா எங்கள் இடத்துல தேவன் செய்வார், நான் நம்புகிறேன். ஆமென். நஷ்டங்கள், ஏன் நீங்கள் நஷ்டத்தை பொறுக்கிறது இல்லை? பவுல் கேட்குறான், ஏன் நஷ்டத்தை பொறுக்கிறது இல்லை? உனக்கு தேவை நஷ்டப்படாமல் வாழணும்னா, இல்லை தேவனுக்கு உண்மையாக வாழணும்னா, தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். நஷ்டமானாலும் பரவாயில்லன்றேன், பரவாயில்ல, விசுவாசத்தை காத்துக்கொண்டோம் என்கிறவர்களை தேவன் தேடுகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன் சொன்னார், வேணவே வேணாம்பா, உன் உன்னுடைய பூசையும் வேணாம், உன் பொங்கலும் வேணான்ட்டு அவன் எதிர்பார்த்துருப்பான். இந்த உலகத்து மேலே அவ்வளோ வெறியாக இருக்கிறாரு, ராஜ்யம் வரட்டுன்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, வரட்டுன்னு கொடுத்தா வாங்கிக்குவாருன்னு. என்ன தலைவர் பாரு சார், என்ன சாக்லேட் யார் கொடுத்தாலும் வாங்கிட்டு போறதுக்கு நான் அனாதையாடா, எங்கள் அப்பா கொடுத்தா தான்டா நான் வாங்குவேன். ஆமாம், எனக்கு நான் யாரை நான் நேசிக்கிறேனோ, யாரை நான் விரும்பினோ அவங்க கொடுத்தா தான் நான் வாங்குவேன். திருடன் கொடுத்தானா திருடன் முன்னாடி வாங்கிட்டு போயிடுவோமா? அப்போ நல்லா நீ என்ன சொல்லிக் கொடுப்பீங்க உங்கள் பிள்ளைக்கு? வெளியில் யாரும் உன்ட்ட எதுவும் கொடுத்தா என்ன செய்யக்கூடாது. அப்படித்தான் இயேசுவை பிதா வளர்த்தாரு, அப்படித்தான் நம்மளையும் பிதா வளர்க்குறாரு. ஆமாம், நீங்கள் மீறி நம்ம அந்த சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டா அவன் சரியாக நம்மளை தூக்கிட்டு போயிடுவான். ஸோ பெரிய லெவலில் நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால், பிசாசோட தந்திரத்துக்கு தப்பித்துக்கொள்ள விரும்பினவங்க மனதை தேவன் பேரில் வையுங்கள். நான் இப்படித்தான் வாழ்வேன், சின்ன வயசில் முடிவெடுங்க.
இப்படித்தான் என் வாழ்க்கை. ஒரு 10 ரூபா ஒருத்தன் கூட கொடுத்துனா அவனை கூப்பிட்டு, சார் 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு சார் கொடுத்து பழகுங்க. அங்கே ஆரம்பிக்குது. நான் உலக வேலைகளில் இருந்தபோது, எனக்கு மேலாக முரட்டு சுபாவம் உள்ளவர் இருந்தபோது, எனக்கு மேலாக அவன் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான். யாரு? போத்திபார் திருட்டுத்தனம் பண்ணியிருப்பான். அதுக்காண்டி யோசேப்பு அவன் பேரை சொல்லி இவன் திருட்டுத்தனம் பண்ண முடியுமா? பண்ணியிருந்தா யோசேப்புன்னு ஒருத்தன் சிறைச்சாலே சிரசேதமாயிருப்பான். அவன் சொன்னா, நீ எப்படி வேணா இருந்துக்கப்பா, நான் கரெக்டாக இருக்கேன். சித்தம் இல்லாத இடத்தில் நான் சித்தத்தில் இருப்பேன். அவன் தான் தேவனுடைய மனிதர்கள். எல்லா இடத்திலும் தேவனுடைய மனிதர்களாக இருக்கிறார்கள். பிசாசின் பிள்ளைகள் எங்காவது ஒரு காரணத்தை காட்டி பிசாசின் வேலைகளை பார்க்க பார்க்கிறார்கள். ஸோ அதனால தான் வாழ்க்கையில் வித்தியாசங்கள் இல்லாத இருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் சரி, வேறு எந்த ஆசீர்வாதத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசியுங்கள். வெற்றியை சம்பாதிப்பதற்கு நாம் இங்கே வரவில்லை. நம்முடைய வெற்றியே தேவன் சொன்ன வழிகளில் நடப்பதுதான் வெற்றி.